பொண்ணுங்களும் பொண்ணை பெத்தவங்களும் தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான பிராட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி விவேகானந்தா டாக்டர் சொன்ன விஷயம் தாங்க இது. பயங்கரமான கால்வலி ஏற்பட்டு கால் வீக்கத்துல தவிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுமா, எதனால இப்படி பெயின் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கறப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, ஒரு 3 நாட்களாவே இப்படிதான் இருக்குது. எதனாலன்னு டாக்டர் கேட்டப்போ, எங்க வீட்டுல ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு, அந்த பூஜை அப்போ மாதவிடாய் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பூஜை முடியற வரைக்கும் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய தள்ளி போடுறதுக்காக 3 நாளா டேப்லெட் எடுத்துட்டு இருந்திருக்கேன். எங்க வீட்டுல சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க. இந்த டேப்லெட்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. டாக்டரும் அதனால கூட இருக்குமான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி வந்திருக்காரு. அப்பதான் ஒரு கொடூரமான விஷயத்தை டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிடி அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ், அது ஒரு பிளட் கிளாட்னு சொல்லுவாங்க. அந்த கிளாட் வந்து கால்ல ஆரம்பிச்சிருக்கு, அது அப்படியே மெல்ல மெல்ல மேல போய் நுரையீரல்ல பாதிச்சு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு டிவிடின்னு ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்குது, இது ரொம்ப கொடூரமான விஷயம், சீக்கிரமா ஆரம்பத்திலேயே அட்மிட் பண்ண சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட, இல்ல அவங்க நாளைக்கு அவங்களோட அம்மா கூட வந்துருவாங்க, இப்போ அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே டாக்டர் சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே விடிய காலையில 2 மணிக்கு பாத்தீங்கன்னா டாக்டருக்கு கால் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா ஏற்பட்டிருக்குது, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. டாக்டரும் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க எல்லாருமே போய் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியல, அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. இந்த காலத்துல கடவுள் நம்பிக்கையை விட மூட நம்பிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்குது. மாதவிடாய், அதாவது அந்த பொண்ணோட பீரியட்ஸை தடுக்கிறதுக்காக 3 நாள் போட்ட டேப்லெட்னால அந்த பொண்ணுக்கு இப்ப உயிரே போயிடுச்சு. அந்த பொண்ணு இப்ப இந்த உலகத்துல இல்ல. இயற்கையை தடுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி தடுக்கணும்னு நினைச்சா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்.